ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து V-Mart Retail இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த V-Mart Retail வந்து 2003ல் லலித் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க. இந்த கம்பெனி வந்து பேசிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து அஃபோர்டபுள் ஃபேஷன் அப்பேரல் வந்து செல் பண்ணுதுங்க. அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஜவுளி கடை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து தன்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்ச விலையில் வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து துணிமணியை தவிர ஃபுட்வேர், அதாவது செப்பல், ஷூஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து செல் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில மர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட்ஸும் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் ரெவென்யூ வந்து இந்த கம்பெனிக்கு வந்து, அதாவது மேஜர் இன்கம் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபேஷனால தான் ஆகுது, துணிமணி செல் பண்ணி தான் ஆகுது. அண்ட் இவங்க ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஒரு 2000 ரூபா வரைக்கும் தான் இவங்க ப்ராடக்டோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சீப்பான ஒரு செக்மெண்ட். இங்கே வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் வந்து வச்சுருக்கு. இதுதான் வந்து இவங்க வந்து மேஜராக பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள். அண்ட் இந்த கம்பெனிக்கு சுமார் 265 ஸ்டோர்ஸ் வந்து இந்த ஏரியாஸில் இருக்குது. இந்த V-Mart ரீட்டைல் வந்து 17 வருஷமாக வந்து இந்த ரீட்டைல் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். முதல் விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டைல் பிஸ்னஸஸில் வந்து பொதுவாகவே வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கடை வாங்கணும், அந்த கடையில் வந்து ரெண்ட்டுக்கு பே பண்ணணும், ரெண்ட்டு பே பண்ணோன்னா அதுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், அதாவது ஸ்டாஃப்க்கு வந்து சேலரி கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல செலவுகள் வந்து வருது. ஸோ இந்த செலவுகள்லாம் அவங்க டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வருமானம் தேவைப்படும். இல்லைன்னா இந்த காஸ்ட் வந்து ரிடியூஸ் பண்ணணும். அதனால தான் இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கஸ்டமருக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அவங்க கடையில் வந்து அந்த கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி சாமானை வந்து வாங்கி வச்சிடுறாங்க. அண்ட் இவங்களோட வேர் ஹவுஸ், அதாவது குடவுன் இருக்கு, அது வந்து கடைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்து இவங்க வந்து குடவுன் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஐட்டம் வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னா வந்து இவங்க உடனே குடவுனில் போயிட்டு அந்த ப்ராடக்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமும் கூட வந்து தன்னோட சொந்தமாக வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தவங்கள்ட்ட வந்து இவங்க ட்ரக்கோ இல்லை குட்டி யானையோ வந்து வாங்குறது இல்லை. இவங்க எல்லாமே வந்து இன் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதனால வந்து இவங்களுக்கு பெரிய காஸ்ட் வந்து சேவ் ஆகுது. அண்ட் இவங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டடுங்க. இவங்க வந்து ஹை குவாலிட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால அதுலேயும் வந்து இவங்க வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப நல்ல வேலை பார்க்குறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் வந்து இதனாலேயே வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இவங்க சக்ஸஸ்க்கு அடுத்த காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மர்ச்சன்டைஸ் செலெக்ஷன் அண்ட் வெண்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்கள்ட்ட வந்து ரொம்ப தரமான டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு. ஸோ இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரீப்ளனிஷ்மெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து பேசிக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்காது அப்படிங்கிறது வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. இது வந்து எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்டில் இருக்குது, எது மக்கள் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா அனலைஸ் பண்ணிக்கிது, நல்லா புரிஞ்சுக்கிது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த மாதிரி எந்த ப்ராடக்டை வந்து மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க, எது அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு இவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் வந்து இவங்க கடையில் வந்து வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-2.5 மாதத்துக்குள்ளேயே வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வித்துடுறாங்க. இது வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து ரொம்பவே லோவஸ்ட்டுங்க. அதாவது 85 days இன்வென்ட்ரி டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உடலே லோவஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சப்ளையர்ஸ்க்கு வந்து இவங்களால சீக்கிரமாக பேமெண்ட் பண்ண முடியுது. ஸோ சப்ளையர்ஸும் வந்து இவங்ககிட்ட ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் மறுபடியும் இவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் சேல் பண்ண வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கம்பெனியோட 3வது ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேலண்ட் ரிட்டென்ஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த ஜவுளி கடை பிஸ்னஸ்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சேல்ஸ்மேன் வந்து நல்ல சேல்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து அந்த பொருள் வந்து வாங்குவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இவங்க வந்து இவங்களோட சேல்ஸ் பர்சனை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொருளை வந்து கஸ்டமருக்கு எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு நல்லா சொல்லி தராங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து இது வந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இவங்க வந்து கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் தராங்க. அண்ட் இவங்களை வந்து இந்த கம்பெனிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து சேலரி ஹைக் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க, நிறையா என்ன சொல்கிறது கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த எம்ப்ளாயிஸை வந்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஆட்கள் ரெக்ரூட் பண்ணுறதுலேருந்து அதிக காஸ்ட் வந்து செலவாகிறது இல்லைங்க. இருக்கிற ஆட்களே வச்சு இவங்க வந்து பிஸ்னஸை நல்லபடியாக ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. சரிங்க, இப்போ வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்ப்போம். ஸோ கடந்த 5 வருஷம் ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து 27% கிட்ட வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சிக்னல் தான் இந்த கம்பெனிக்கு. இவங்க வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற காசுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 27% வந்து ரிட்டர்னாக வந்து திருப்பி கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. அடுத்து வந்து நம்ம வந்து நெட் சேல்ஸ் க்ரோத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது வருமானங்கள் எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட 20% கிட்ட வந்து க்ரோ ஆகுது ஒரு வருஷத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பேசிஸில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரொம்ப நல்ல சிக்னல்னு நம்ம சொல்லணும். இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ ஆகுது, அதாவது மொத்தம் லாபங்கள் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வீக்காக இருக்குது ஒரு சில வருஷம் வந்து. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இது வந்து 19% கிட்ட வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுது. பட் ஆனால் ஒரு சில வருஷங்கள் வந்து நெகட்டிவ் க்ரோத்து வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து கவனமாக இருக்கணும். ஸோ என்னதான் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. இது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன்னால வந்து இந்த கம்பெனியோட காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகிடுச்சுங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து ரொம்ப டார்கெட் பண்ணுறதுனால அங்கே வந்து சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ வந்து காம்படிஷன்லேருந்து விலகி போகிறாங்க, பிஸ்னஸ் வந்து அவங்க மூடுறாங்க. ஸோ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இவங்ககிட்ட தான் வந்து சாமான் வந்து வாங்கணும். இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகுதுங்க. ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மழை வந்து நல்லா பெஞ்சதுனால ரூரல் ஏரியாஸில் வந்து நல்லாவே டெவலப்மெண்ட் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா க்ராப் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு, நல்ல அக்ரிகல்ச்சர் வந்து ஆயிருக்கு. இதனால வந்து ரூரல் ஏரியாஸ்லேருந்து நிறைய மக்கள் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜும் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து கிடைக்க போகுது வரும் நாட்களில். ஸோ நெட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து நமக்கு பார்க்க வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து என்னோட சைட்லேருந்து ஒரு ரெக்கமெண்டேஷனும் எதுவும் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட ரிசர்ச் வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு அப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.